ஒரு அடையாள அழிப்பு நடந்து விடுமோ என்று இஸ்லாமியர்கள் பயந்த போது ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையே போராட்ட களமாக மாற்றி இப்படி ஒரு வரலாறு யாரும் படைத்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்ட கோஷங்களை சட்டமன்றத்திலே போட்டு காட்டிய ஒரு முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் என்று சொன்னால் இது வரலாற்றில் இடம்பெற வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு சித்தாந்த போர். From now onwards, it is not going to be BJP versus Congress. From now onwards, it is going to be Congress versus RSS. இது ஒரு சித்தாந்த போர். இந்த தேசத்தை மத ரீதியாக துண்டாடி, இந்த தேசத்தை ஜாதிய ரீதியாக துண்டாடி, இந்த தேசத்தை பிளவு பிரிவுகளாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய RSS ஐ என்னுடைய கடைசி மூச்சு உள்ளவரை எதிர்ப்பேன் என்று சொன்ன தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு என்னுடைய சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக நான் அண்ணனாக ஏற்றுக்கொண்ட எங்களுடைய அண்ணன் என்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியால் பாராட்டப்பெற்ற நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களோடு இந்த சித்தாந்த போரில் அநீதிகளுக்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக உறுதியாக நிற்கிறோம். அருண் கோயல் என்கின்ற ஒரு IAS ஆபீசர், அந்த IAS ஆபீசரை தேர்தல் ஆணையரா நியமிக்கிறாங்க. நியமிச்சு அது அவருடைய நியமனம் செல்லாது என்று உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. அப்படி வழக்கு போனா உச்சநீதிமன்ற நீதிபதி KM ஜோசப் கேட்கிறார், ஏண்டா உங்க திருடுதனத்துக்கு ஒரு நியாயம் வேணாமா? ஒரு சாதாரண பிரைவேட் கம்பெனில ஒருத்தன் வேலை செஞ்சா கூட அவனுக்கு நோட்டீஸ் பீரியட் எவ்வளவு நாள் டைம் தருவாங்க? ஒருத்தன் அந்த வேலையில இருந்து நிக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லணும், நான் அந்த வேலையில இருந்து நிக்க போறேன் அப்படின்னு. இவன் ஒரு IAS ஆபீசர் வாலண்டரியா ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்கார். அருண் கோயல் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் வாங்குறார், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் வாங்குறார். நாளைக்கு அவருடைய ரிட்டையர்மெண்ட் அக்செப்ட் பண்றாங்க, VRS அக்செப்ட் பண்றாங்க. மறுநாளைக்கு அவரை தேர்தல் ஆணையராக நியமிக்கக்கூடிய பரிந்துரைக்கு அவருடைய பெயர் போகுது. 4 நாளில், மிகச்சரியாக ஒரு வாரத்தில் 7 நாளில் அவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகிறது. We are not questioning his credibility, but we are questioning the procedure followed என்று உச்சநீதிமன்றம் கேட்கிறார். நீ IAS ஆபீசர் தான், அதை கொஸ்டின் பண்ணல. ஆனால் உன்னை நியமிப்பதற்கு பின்பற்றப்பட்ட நடைமுறை சரியானதா? எதற்காக இப்படி நடைமுறையை மாற்றினீர்கள்? அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய முறையில் ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர், ஒரு நீதிபதி, பிரதமர், பாஜகவில் இன்னொரு அமைச்சர், சட்ட அமைச்சர், இவங்க 4 பேர் இருந்தாங்க. இதிலிருந்து நீதிபதியை நீக்கிவிட்டார்கள். நீக்கிவிட்டு 3 பேர் சேர்ந்து கொண்டு எதிர்க்கட்சி உறுப்பினர் வேலையே கிடையாது, அவன் சொல்றது எதுவுமே செல்லாது. அப்படி செல்லாமல் தேர்தல் ஆணையத்துக்கு இன்னைக்கு ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஞானேஷ்குமாருக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கும் ஒன்னும் வாய்க்கா தகராறுலாம் கிடையாது. ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையரை ஏன் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டு கேட்கிறார்? ஏன் ஞானேஷ்குமாரை வாக்கு திருடன் என்று சொல்கிறார்? ஏன் நீங்கள் வாக்கு திருட்டுக்கு தலைமை தாங்குகிறீர்கள் என்று சொல்கிறார்? ஞானேஷ்குமார் என்கின்ற இந்த நபரை திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையராக நியமித்து அதன் மூலமாக மகாராஷ்டிராவில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது மிகப்பெரிய அளவிலான வாக்கு திருட்டின் மூலமாக பெறப்பட்ட வெற்றி. காரணம், ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சேர்ந்து தேர்தல் வர வேண்டும், சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து வரணும். ஆனால் தள்ளி போட்டான் தேர்தலை. உங்களுக்கு எல்லாம் ஜனநாயக நாட்டை இவர்கள் எப்படி கேலி கூத்தாக்குகிறார்கள்? எத்தனை எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகம் செய்து ஆங்கிலேயர்களுடைய கோரப்பிடியில் இருந்து இந்த மண்ணை மீட்டு ரத்தம் சிந்தி தூக்கில் தொங்கி தன்னுடைய குடும்பங்களை இழந்து குட்டிகளை இழந்து சிரமப்பட்டு பெற்ற இந்த இந்திய தேசத்தின் சுதந்திரத்தை தன்னுடைய கால்களில் போட்டு நரேந்திர மோடியும் ஞானேஷ்குமாரும் எப்படி மிதிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். 13 கோடி பேரை கணக்கெடுத்திருக்கிறான் பீகாரில். இதை 25 நாள்ல முடிச்சிட்டானாமா? ஹரியானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சேர்ந்து தேர்தல் வரணுமே, எதுக்குடா மகாராஷ்டிரா தேர்தல் 6 மாசம் தள்ளி போட்ட அப்படின்னு கேட்டா காரணம் சொன்னா பாருங்க, தேர்தல் ஆணையம் மழை பெய்யுதுன்னு. அந்த மாதிரி சிரிப்பா சிரிக்குது ஜனநாயகம். 6 மாத காலம் மகாராஷ்டிரா தேர்தலை தள்ளி போட்டார்கள். லாட்லி லடுக்கி பெஹனா ஸ்கீம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அது அங்கேயும் காப்பி தான். அங்கும் தமிழக முதல்வரின் திட்டத்தை காப்பி அடித்து பெண்களுக்கு 1500 ரூபாய் என்று கொடுத்தார்கள். அதை கொடுத்துட்டு ஓபிசி லாபியை செய்தார்கள். ஓபிசி இருக்கக்கூடிய அனைத்து சாதியினருக்கும் பதவிகளை கொடுத்தார்கள். வாக்கு திருட்டில் ஈடுபட்டார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நியூ ஓட்டர்ஸ் என்ரோல்டுடைய கணக்கு 35 லட்சம், மொத்தம் அபிஷியல் கணக்கு 35 லட்சம் பேர் புதுசா வந்திருக்கிறான் தேர்தலில் வாக்கு போடுறதுக்கு. ஒட்டுமொத்தமாக
சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக மகாராஷ்டிராவிலே பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி புதிய வாக்காளர்கள் 35 லட்சம் பேர் கூடியிருக்கும். மக்களே, இந்த ஜனநாயகத்தை எப்படி கேலி கூத்தாக்கி இருக்கிறார் நரேந்திர மோடியும் தேர்தல் ஆணையம் என்பதை சொல்கிறேன். எவ்வளவு பெரிய அநீதியை இழைத்திருக்கிறார் என்பதை சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக அதிகாரப்பூர்வமாக 35 லட்சம் புதிய வாக்காளர்கள் என்றால் மகாராஷ்டிரா தேர்தலில் வாக்களிப்பிற்கு பின்னால் நடந்த கணக்கின்படி புதிதாக வாக்களித்தவர்கள் 45 லட்சம் பேர். மொத்தம் எத்தனை பேர் வித்தியாசம்? 10 லட்சம் வித்தியாசம். இது வாக்கு திருட்டு அல்லவா? வெட்கம், மானம், சூடு, சொரணை என்று ஒன்று இருந்திருந்தால் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நியாயமாக பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் மகாராஷ்டிரா பாஜக அரசு. வாக்கு திருட்டு. மகாராஷ்டிரா முடிந்தது, ஹரியானாவிலே நடந்தது, பிறகு மகாராஷ்டிராவிலே முடிந்தது, கர்நாடகாவிலே ஏற்கனவே முடிந்து விட்டது. இப்ப அம்பலப்படுத்தினார் இல்லையா தலைவர் ராகுல் காந்தி. நான் கூட ஒரு டிபேட்ல இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், ராகுல் காந்தி சும்மா சொல்றாரு. எஸ்ஐஆர் வேற, தலைவர் ராகுல் காந்தி சொல்கின்ற வாக்கு திருட்டு வேற. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஐஆர் பீகாரிலே சட்டப்பூர்வமாகவே தனக்கு ஓட்டு போடாதெல்லாம் நீக்கிறது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்க தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று எடுத்து எல்லாரும் விவாதங்கள்ல உட்கார்ந்து ரொம்ப அறிவா கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டான் பாஜக. அவனுக்கு அறிவு இருந்தா இவன் ஏன் வந்து பாஜக சேர போறான்? அப்ப அவர் என்ற கேள்வி கேட்கிறார், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல உங்க ஆளுங்க தானே இருந்திருப்பாங்க, பிஎல்ஓக்களாக காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருந்திருப்பாங்க இல்லையா? அதை நீங்களே பார்த்திருக்கணும் இல்ல, சரியா பார்த்திருக்கணும். ஆனால் நியாயமாக என்ன நடந்தது? பூத் லெவல் ஆபீசர்கள் செய்ய வேண்டிய வேலையை பாரதிய ஜனதா கட்சியின் பூத் லெவல் ஏஜென்சியை வைத்து செய்ய வைத்தார்கள், பிஎல்ஏக்களை வைத்து செய்ய வைத்தார்கள். கட்சி ஆட்களை உள்ளே இறக்கினார்கள். அவர்கள் உள்ளே இறங்கி யாரெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவான், யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். பூத் லெவல் ஏஜென்சிக்கு தெரியும். அப்ப போய் அதுல யார் மெயினா டார்கெட் செய்யப்பட்டவர்கள் யார் தெரியுமா? யாரை குறிவைத்து யாருடைய வாக்குகளை இவர்கள் நீக்கினார்கள் தெரியுமா? அங்கு குறிவைத்து நீக்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகளும் இஸ்லாமியர்களின் வாக்குகளும் குறிவைத்து நீக்கப்பட்டது. ஏன்? அது எப்படி நீ உறுதியா சொல்லலாம்? சச்சார் கமிட்டியின் அறிக்கையின்படி இந்தியாவில் அடிமட்ட நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களும் தலித்துகளும். அந்த தலித்துகளும் இஸ்லாமியர்களும் தங்களுக்கு வாக்களிப்பது இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி இதை கர்நாடகாவில் இப்ப அளந்துல எக்ஸ்போஸ் பண்ணார். தனக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக ஒரு பெண்மணி ஒரு பாட்டியை உட்கார வச்சு வீடியோ எடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பிலே தலைவர் ராகுல் காந்தி காட்டினார். அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய வாக்கு நீக்கிட்டாங்க, நீக்க முயற்சி எடுத்திருக்கிறாங்க, வேற போன் நம்பர்ல இருந்து நீக்க முயற்சி எடுத்திருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை, எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி இந்த தேசம் செல்கிறது. உச்ச நீதிமன்றத்திலே தெனாவட்டாகவும் ஆணவத்தோடும் தேர்தல் ஆணையம் பதில் சொன்னது. செத்து போனவங்களை மட்டும் தான் நாங்க நீக்கி இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் சொன்னது, செத்து போனவங்களை மட்டும் தான் நாங்க நீக்கி இருக்கிறோம். நீக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு தெம்பு இருந்தா யாரையாவது கூட்டம் உங்களால காட்ட முடியுமா என்று கேட்டது. என்ன கேட்டது உச்ச நீதிமன்றம்? உங்களுக்கு தெம்பு இருந்தா யாரையாவது கூட்டி நேர்ல காட்ட முடியுமா என்று கேட்டது. யோகேந்தர் யாதவ் அப்படிங்கிறவர் வந்து ஆல்ரெடி அதுல வழக்கில் இருக்கார் உச்ச நீதிமன்றத்தில். மறுநாள் இறந்து போனதாக சொல்லப்பட்ட 3 பேரை உச்ச நீதிமன்றத்தில் நிற்க வைத்தார்கள். இந்த 3 பேர் நீங்கள் இறந்து விட்டதாக சொன்ன பட்டியலில் இருக்கிறார்கள். இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது நியாயம், நேர்மை, அறம் எதுவுமே இல்லாத தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொன்னது தெரியுமா? உச்ச நீதிமன்றத்திலே டோன்ட் ட்ரை டு கிரியேட் டிராமா இன்சைட் தி கோர்ட் என்று சொன்னது. டிராமா பண்ணாதீங்க கோர்ட்ல வந்து. யார் டிராமா பண்றா? உங்களை எல்லாம் இந்த தேசத்திற்காக படை கட்டி தன்னுடைய இன்னுயிரை நேர்த்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருந்தால் தன்னுடைய பிஞ்ச செருப்பை கழற்றி உங்களை அடித்து துரத்தி இருப்பார் இந்த தேசத்தை விட்டு. இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக 10 ஆண்டுகள் சிறையிலே புகுந்து சிறையிலே கடந்து தன்னுடைய இளமையை தொலைத்த ஜவஹர்லால் நேரு இந்த மண்ணிலே போராடி பெற்ற சுதந்திரம். இந்த சுதந்திரம் போராட்டி கட்டமைத்த கட்டமைப்பு தான் இந்த ஜனநாயகம். புதிதாக திருமணம் முடித்து இந்திரா காந்தியும் பெரோஸ் காந்தியும் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அதன் காரணமாக இந்திரா காந்தி அவர்கள் ஒரு சிறையிலும் பெரோஸ் காந்தி அவர் புருஷன் ஒரே காலகட்டத்தில் கணவன் ஒரு சிறையில் மனைவி ஒரு சிறையில் என்று அடைக்கப்பட்டு இப்படியெல்லாம் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு பெறப்பட்ட சுதந்திரத்தில் அமைக்கப்பட்ட ஜனநாயகத்தில் இவர்களுக்கும் இந்த சுதந்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு அரக்க கூட்டம் இந்த மண்ணிலே ஆட்சியில் ஏறி அமர்ந்து கொண்டு ஜனநாயக தூண்களை அடித்து உடைத்து ஜனநாயக தூண்களை சிதைத்தெடுத்து தேர்தல் ஆணையத்தை கேலிக்குரியதாக மாற்றி இன்றைக்கு நரேந்திர மோடி சொல்கிறார்,
இன்னைக்கு பாஜக சொல்றாங்க தேர்தல் ஆணையத்தில் உங்களுக்கு என்ன கோவம். அதை விட காமெடி என்னன்னா, அவர் பேர் வந்து புரட்சி கவிதாசன் அப்படின்னு ஒருத்தர் சன் டிவியில டிபேட்ல வந்தார். அவர் சொன்னாரு, தேர்தல் ஆணையத்துக்கும் நம்மளுக்குமான உறவு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் சொன்னதுதான், நான் சொல்லல, அவர் சொன்னார், தேர்தல் ஆணையத்துக்கும் நமக்குமான உறவு எப்படி இருக்கணும்னா ராமர் சீதை உறவு மாதிரி இருக்கணும். நம்ம வந்து சீதையுடைய கற்ப சந்தேகப்படக்கூடாது அப்படின்னாரு. நீங்க தான் இதிகாசம் படிக்கிறீங்க, அது என்ன தீல இறங்கினாங்களே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அக்னி பரீட்சை தானே அது. நான் கேட்டேன், எங்க சீதை எதுக்கு அக்னி பரீட்சை பண்ணாங்க, எப்ப பண்ணாங்க, நீங்க சொல்ற பதியா வர்றேன், எப்ப பண்ணாங்க, சந்தேகம் வந்ததுனால பண்ணாங்க. அப்ப நாங்க சந்தேகப்படுறோம்ல, நித்தியில இறங்கி காட்டு, நாங்க தான் சந்தேகப்படுறோம்ல, உன் கடமை என்ன. இப்ப நீ நியாயம் உண்மைதானுங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன, நாட்டில் all the machineries are working good, எல்லா மிஷினரியும் கரெக்டா செயல்படுதா இல்லையா அப்படிங்கறது உறுதி செய்யறது யாருடைய வேலை, எதிர்க்கட்சி தலைவருடைய வேலை. வைக்கப்படும் எல்லாம் தலைகீழ புரட்டிட்டு கேட்கறாங்க, ராகுல் காந்தி நிரூபிக்க சொல்லு. ஏன்டா எல்லா நிர்வாகமும் மூட்டை இருக்கு, நாங்க குற்றத்தை சொல்றோம், இதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு, அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, மெஷினரி யார்கிட்ட இருக்கு, ரெக்கார்டு யார்கிட்ட இருக்கு. கேட்டா டக்குன்னு சொல்லிக்குவான் டிஜிட்டல் இந்தியா, இது டிஜிட்டல் இந்தியா. அட வெக்கம் கெட்டவனுங்களா, அவங்க டிஜிட்டல் இந்தியால கேரளாவில் இருந்து ஒரு எம்பி எழுந்து கேட்கிறார், கேரளாவில் லேண்ட்ஸ்லைட் வந்துச்சுல, நிலச்சரிவு ஏற்பட்டது, நிலச்சரிவிலே செத்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர், அமைச்சர் சொல்றாரு, தெரியாதுங்க, ரெக்கார்டு இல்ல. எஸ்சி அட்ராசிட்டிஸ்க்கு எதிராக மருத்துவ மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களே, இதுவரை இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டவருடைய எண்ணிக்கை எத்தனை பேர், அமைச்சர் சொல்றார், தெரியாதுங்க. கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து போனார்களே, இறந்து போறவருடைய எண்ணிக்கை என்ன, தெரியாதுங்க. டிமானிட்டைசேஷன் பண மதிப்பீடு நடந்தது, இறந்து போறவருடைய எண்ணிக்கை என்ன, தெரியாதுங்க. இவர்கள் சொல்கிறார்கள் டிஜிட்டல் இந்தியா, எல்லாத்துக்கும் டிஜிட்டல் இருக்கு. அதுல உச்சகட்ட காமெடி என்ன தெரியுமா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பூத்ல நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருப்பீங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்டா தெரிஞ்சிடும் ஒரே ஆள் 3 பேர் ஓட்டு போட்டிருக்கானா இல்லையா, ஒரே ஆள் 3 ஓட்டு போட்டானா இல்லையா, நீ சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டு பாத்துக்கலாம் அப்படின்னா. ஐஏஎஸ் படிச்ச அறிவாளி ஞானேஷ்குமார் சொல்றாரு, பத்திரிகையாளர் சந்திப்ப சொல்றாரு, நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வந்து ஓட்டு போட வந்திருப்பாங்க, அந்த பெண்களை எல்லாம் அந்த வீடியோல எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை வெளியிட முடியுமா, அதை வெளியிட முடியுமா அப்படின்னு. நான் என்ன கேட்டேன், எடுத்ததை வெளியிடுவது மட்டும்தான் பிரச்சனையா, அதே பெண்கள் வாக்கு போட வரும் பொழுது வீடியோ எடுத்தியே, அப்ப அவங்க கேட்டு எடுத்தியா, இல்ல இல்ல இல்ல, அது வந்து கிரெடிபிலிட்டிக்காக, அதே கிரெடிபிலிட்டிக்காக தான் சொல்றேன் வெளியீடு. என்ன டிஜிட்டல் இந்தியா, இந்த மண்ணில் எத்தனை பேர் இறந்தார்கள், விவசாய போராட்டத்தில் எத்தனை பேர் இறந்தார்கள், அரசிடத்தில் அதிகாரப்பூர்வ கணக்கில்லை, ஆனால் நியாயப்படி 700 பேருக்கு மேலாக இறந்திருக்கிறார்கள், அரசிடத்திலே கணக்கில்லை. இந்த லட்சணத்தில் இருக்கும் இந்த அரசுதான் வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது. உச்சநீதிமன்றத்திலே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று எடுத்துக்கொண்டு 24 டாக்குமெண்ட்ல 11 டாக்குமெண்ட் தான் நாங்க எடுத்துக்குவோம். இதில் உச்சபட்சம் என்னன்னா, ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார்கள், ஆதார் கார்டை ஒன் ஆஃப் தி டாக்குமெண்ட் ஆக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு மேல வழக்கு போயிட்டே இருக்கு. முதல்ல இந்த வழக்குடைய தன்மை எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரட்சி இது எப்படி எல்லாம் மாற்றும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இது சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த போது எஸ்ஐஆருக்கு எதிராக வழக்கு தொடுத்த அத்தனை வழக்கறிஞர்களும் சொன்னார்கள், ஆதார் கார்டை ஏத்துக்கணும்னு சொல்லுங்க, இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எஸ்ஐஆர் எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க, அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொன்னார் நீதிபதி. இல்ல அப்படி ஒண்ணும் தேவையில்லை, அப்படியே போட்டோம். ஒரு பட்டும் படாமையே நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு இருந்து கொண்டே இருந்தது. மக்கள் எழுச்சி பீகாரிலே வெடித்தது. தலைவர் ராகுல் காந்தி யாத்திரை செல்கிறார், மக்கள் பேசுகிறார்கள், அது அடுத்தடுத்து மாநிலங்களுக்கு சென்றது. நம்முடைய தமிழக முதல்வர் அறிவித்தார், ராகுல் காந்தி நடத்தும் யாத்திரையில் நானும் தமிழகத்திலிருந்து கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய போக்கே மாறியது. இதுதான் உண்மை, தீர்ப்பின் போக்கு மாறியது. ஆஹா, வரலாறு படைக்கின்ற தமிழகத்தின் முதல்வர்
இதுவரை அனைத்திலுமே முதன்மையில் நின்ற ஒரு மாநிலத்தின் முதல்வர் வரலாற்றை திருப்பி போடுவதற்கு பீகாரின் வாக்கு அதிகார யாத்திரையில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கு பின்னர் தீர்ப்பு வந்தது, மிகச்சரியான முறையில் தீர்ப்பு வந்தது. 65 லட்சம் வாக்காளர்களின் பட்டியலும் நீக்கப்பட்ட 65 வாக்காளர்களின் பட்டியலிலும் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்று சொன்னது உச்சநீதிமன்றம். வரலாறு மாறியது. அது எப்படின்னா, மக்கள் எழுச்சி மிக்க ஒரு தலைவர், மக்கள் எழுச்சி மிக்க ஒரு போராட்டம் அது முன்னெடுக்கப்படும் போதுதான் நீதிமன்றத்தின் கதவுகள் கூட போக்குகள் கூட திரும்பி பார்ப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆரம்பத்தில் நீதிமன்றம் அப்படி ஒப்ளிச் பண்ணவே இல்லை. ஏன்னா நீங்க 65 லட்சம் பேர் வாக்கை வெளியிடணும்னு சொன்ன போது, நீங்க வெளியிட்டா என்ன அப்படின்னு கேட்ட போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா, we are not obliged அப்படின்னு சொல்லுச்சு. we are not obliged to release that. அப்படி சொன்ன தேர்தல் ஆணையத்தை வெளியிட வைத்தது. அதுவும் எப்படி வெளியிட வைத்தது தெரியுமா? மொத்தம் 6 கட்டளைகள். மாநில தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல அது முழுமையாக வெளியிட வேண்டும். 65 லட்சம் பேர பட்டியலை ஒரு வெர்னாகுலர் நியூஸ் பேப்பர், பீகாரிலேயே அதிக மக்கள் படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையிலே இந்த செய்தி வெளிவர வேண்டும். லோக்கல் ரேடியோல வெளியிட வேண்டும். லேமன் புரிஞ்சுக்கிற மொழியிலே வாசகத்திலே அது அமைய வேண்டும். பூத் லெவல்ல போய் ஒவ்வொரு பூத்லயும் யாருடைய பெயர் விடுபட்டு இருக்கிறதோ அது ஒட்டப்பட்டு, அந்த ஒட்டப்பட்ட பேப்பரில் தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் பெயர் விடுபட்டு இருந்தால் நீங்கள் ஆதார் கார்டு காப்பியை கொண்டு வந்து உங்களுடைய வாக்கை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அதில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னது தீர்ப்பு. இவ்வளோ பெரிய போராட்டம், நீங்களே ஆதார் கார்டை கொடுத்துட்டு இவங்களே ஒரு இது ரெக்கார்டு, ஆதார் கார்டு பெரிய சாதனை, ஆதார் கார்டு இல்லாதவனுக்கு அது இல்ல இது இல்ல, ஆதார் கார்டு கொண்டு வரலாம் ரேஷன் இல்ல, ஆதார் கார்டு இல்ல அது இல்ல, ஆதார் கார்டு தான் உச்சபட்சம். ஆனா இவனே என்ன சொல்லிட்டான், ஆதார் கார்டு வாக்கு அடிக்கிறது ஏத்துக்க முடியாது அப்படின்னு. அப்புறம் உச்ச நீதிமன்றம் போய் அதை மாத்தி திரும்ப ஏத்துக்க வேண்டிய வர்றாச்சு. இப்போ சமீபத்திலே கர்நாடகாவிலே ஆலந்திலே வாக்காளர்களை டெலிஷன், அதாவது தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், விடிய காலையில் 4 மணிக்கு எந்த கவர்மெண்ட் ஆபீஸாக ஒர்க் ஆகுமா? விடிய கால, அது தலைவர் ராகுல் காந்தி பிரஸ் மீட்லயே சொன்னார், 4 மணிக்கு ஒருத்தன் எந்திரிச்சு என்ன பண்ணிருக்கான், 33 செகண்ட்ல 3 வாக்கு நீக்கிட்டு படுத்துட்டான். சிஸ்டமா பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய பேர் ஆபத்து இது! எப்ப தெரியும் அப்படின்னா, இந்த மண்ணிலே வாழ்ந்து, இந்த மண்ணிலே பணி செய்து, இந்த மண்ணிலே களமாடி, இந்த மண்ணிற்காக அனைத்தையும் செய்து ஒரு நாள் நாம் எழுந்து நிற்கும் போது, போடாடே உனக்கெல்லாம் வாக்கு கிடையாது என்று துரத்தப்பட்டால், நாம் துரத்தப்பட்டால் அந்த வழி தெரியும். உனக்கு இதெல்லாம் இல்லை, உனக்கு வாக்கு கிடையாது. தூங்கி எந்திரிச்சிருக்கான் ஒருத்தன், 3 பேருடைய வாக்கு நீக்கி இருக்கான். கரெக்டா சீரியல் நம்பர் 1 பார்த்து அடிச்சிருக்கான். சீரியல் நம்பர் 1 காலி எல்லாத்துலயுமே. கர்நாடகாவுக்கு வெளியே போன் நம்பர் யூஸ் பண்ணிருக்கான், கர்நாடகா உள்ள போன் நம்பர் இல்ல. இதற்குத்தான் தலைவர் ராகுல் காந்தி கேட்டார். 3 கேள்விகளை தேர்தல் ஆணையத்தை நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 3 கேள்விகள். முத கேள்வி என்ன அப்படின்னா, இதனுடைய ஐபி டெஸ்டினேஷன் எல்லாம் பண்ணிருக்கான்ல, யூஸ் பண்ணி நீக்கி இருக்கான்ல, இந்த டெஸ்டினேஷன் ஐபியை கொடுங்க அப்படின்னு. 1 நாள் 2 நாள் அல்ல மக்களே, பொதுமக்களே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 நாள் 2 நாள் அல்ல, டெஸ்டினேஷன் ஐபியை கொடுங்க, இதனுடைய ஓடிபி போர்ட்டல்ல கொடுங்க என்று 3 கேள்விகளை முன்வைத்து கர்நாடகாவில் சிஐடி வழக்கு பதிவு செய்து 18 மாதங்களாக 18 கடிதங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. எந்த கடிதத்திற்கும் முறையாக தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாமல் இந்த முறைகேடில் ஈடுபட்டவர் யார் என்பதை அறிவிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய முறையை மறந்து, தன்னுடைய பொறுப்பை மறந்து, தன்னுடைய நியாயத்தை மறந்து திருட்டுத்தனமாக நரேந்திர மோடியின் வாக்கு திருட்டுக்கு இன்றைக்கு துணை போய் நிற்கிறது தான் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய அவலம். மிகப்பெரிய அவலம். யாரப்பா விட்டு சொத்து இந்த சுதந்திரம்? யாரப்பா விட்டு சொத்து இந்த ஜனநாயகம்? சுதந்திரம் பெற்று அப்படியே புதிய சுதந்திரமாக பெற்றிருந்த இந்த காலகட்டத்தில் there is no Indian in this constitution. இந்த அரசமைப்பு சட்டத்தில் இந்தியமே இல்லை, இந்திய தன்மை இல்லை. இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதியவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸும் பாஜக காரர்களும். மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று 51 ஆண்டுகள் தங்களுடைய அலுவலகத்திலே இந்த தேச கொடியை ஏற்றாதவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸும் பாஜக காரர்களும். இன்னைக்கு தைரியமா வந்து, ஆமா நான் ஆர்எஸ்எஸ் தான், ப்ரௌட் ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிற விவாதத்துல யார் இவன்? யார் இவன்? புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய, அவர் எழுதினார் என்பதற்காக, அவர் வடிவமைத்தார் என்பதற்காக, ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில் இருந்து வந்தவர் வடிவமைத்தார் என்பதற்காக சாதிய வன்மத்தை காட்டி அரசமைப்பு சட்டத்தை எடுத்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தங்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதிய கயவர்கள் இவர்கள். சம்பந்தம் கிடையாது. ஏன்னா
நீ உழைச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டிருந்தா, ஐ பெக் டு ரிமைன் ஹம்பிள் சர்வன்ட். ஆங்கிலேயர்களே, உங்களுக்கு அப்படியே அடிபணிந்த செர்வன்டா இருக்கிறேன் என்று எழுதி கொடுத்த சாவர்க்கரை தூக்கி பிடிப்பவர்கள் நீங்கள். நாங்கள் சாகும் கடைசி நொடியில் கூட இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகை என்றால், இவனை ஏன் தமிழ்நாடு ஏன் இவனுக்கு அப்படியே எட்டிக்காயா எரியுது தெரியுமா? மகாத்மா காந்தி மீது இவர்களுக்கு என்ன வன்மம் இருந்ததோ அதே வன்மம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீதும் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீதும் இவர்களுக்கு அதே வன்மம் இருக்கிறது தான் வரலாற்று உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, அறிவும் அறிவியலும் அமெரிக்காவிற்கு அழகு, அறிவும் அறிவியலும் அமெரிக்காவிற்கு அழகு, அழகு ஆங்கிலம் பிரிட்டனுக்கு அழகு, ஸ்பைசஸ் எனும் வாசனை திரவியங்கள் இலங்கைக்கு அழகு, பூத்து குலுங்கும் மலைகளும் சுற்றுலா தலங்களும் சுவிட்சர்லாந்துக்கு அழகு. பல இனம், பல மொழி, பல ஜாதி, பல மதங்கள், பல கூறுகளாக பிரிந்திருந்தாலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்தியர் என்று சொல்வதுதான் இந்த இந்தியாவிற்கு அழகு. அந்த இந்திய தன்மையை காப்பதில் இந்தியாவின் முதன்மை மாநிலம் தமிழகம் என்று சொல்வதில் நமக்கு பெருமை என்றால், அதன் தலைமகன் நம்முடைய முதல்வர் என்று சொல்வதில் அதைவிட பெருமை. காரணம் என்ன? நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ் ஒரு சி ஓட்டருடைய கருத்து கணிப்பை வெளியிட்டான். அதுல எழுதியிருந்தான் பாருங்க, சும்மா அருமையா. 63% Hindus of Tamil Nadu are regularly temple going. இந்தியாவிலேயே அதிகபட்ச கோயில்கள் உள்ள மாநிலம், இந்தியாவிலேயே அதிகபட்சமாக சரியா கோயிலுக்கு போறோம். உன்ன மாதிரி அறகுறை கிடையாது. இங்க கோயிலுக்கு போறோம் கரெக்டா போவா. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 63% இந்துக்கள் வாரம் தவறாமல் அல்லது மாதம் தவறாமல், என்ன கணக்கோ அதைப்படி முறையாக செல்பவர்கள். இது ஹைலைட் இல்ல, அடுத்த சொல்றது ஹைலைட். முறையாக செல்லக்கூடியவர்கள் இந்தியாவிலேயே அதிகபட்சம் உள்ளவர்கள், அதிகபட்சமாக முறையா கோயிலுக்கு போற இந்துக்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் but still they are okay with their Muslim neighbors. அவர்கள் தங்களுடைய இஸ்லாமியர்களோடு ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு வாழ்வது. கோயிலுக்கு போறது மட்டும் சிறப்பில்ல, அப்படி கோயிலுக்கு போறவன் எந்த காலத்திலும் ரெகுலர்லி பீஃப் ஈட்டர்ஸ். அவன் மாட்டுக்கிறதுனா எனக்கு என்ன, அவன் தின்று போறான், நான் கோயிலுக்கு போறேன் என்று சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழக்கூடிய ஒரு மாநிலம். முஸ்லிம் ஓட்டு எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டி ராஜேந்திர பாலாஜியால இந்த சிறப்பு வந்துடாது. முஸ்லிம் ஓட்டுலாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற ராஜேந்திர பாலாஜி வச்சிருக்கிற அந்த கட்சியினால இந்த சமத்துவம் நிலை நின்றாது. இஸ்லாமியர்களே உங்களுக்கு ஒன்றென்றால் என்றைக்கும் இந்த ஸ்டாலின் நிற்பான் என்று சொல்கின்ற அந்த திமுகவினால் தான் இந்த சிறப்பு கிடைக்கும். ஏன்னா எனக்கு நல்லா நினைவு இருக்கு, ஷாஹின்பாக் போராட்டங்கள். இங்க வந்திருக்கேன், மதுராம்பட்டினம் வந்திருக்கிறேன், முத்துப்பேட்டை போயிருக்கிறேன், இந்த பக்கத்துல அந்த டைம்ல. அப்ப தொடர்ந்து நடந்தது. நம்ம எல்லாம் கலந்துக்கிறது ஒரு கதை. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வண்ணாரப்பேட்டையில் நடந்த ஷாஹின்பாக் போராட்டத்திலே கலந்து கொண்டார். அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய நம்முடைய அருமைமிகு தமிழக முதல்வர், அன்றைக்கு கலந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமையும். அப்படி அமையுமானால் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றால் சொன்னபடி நிறைவேற்றி காட்டிய ஒரு தலைவர். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே முஸ்லிம்களுக்கு என்று ஒரு அரண். இஸ்லாமியர்களை எதுவும் செய்துவிட முடியவில்லையே, இஸ்லாமியர்களுக்கு எதிராக கருத்தியலை இங்கு செய்துவிட முடியவில்லையே என்று பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் மிக கடுமையாக போராடுவதற்கான காரணம், மிக மோசமாக வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்வதற்கான ஒற்றை காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தின் முதல்வர் நமக்கு இங்கு ஆட்சியில் இருக்கிறாரே என்கின்ற வேதனை தான் இவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் வாக்கு திருட்டுக்கு எதிராக இங்கிருந்து தமிழக முதல்வர் அங்க போனாரு அப்படின்னு சொன்னார். மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அப்ப சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி மட்டுமல்ல, இப்ப வக்ஃப் திருத்த சட்டம் வந்தது. எனக்கு தெரிய இந்தியாவில் வக்ஃப் திருத்த மொத்தம் டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவில் பாத்தீங்கன்னா, நம்ம சிஏஏ வரும்போது இவர் சிஎம் இருந்தார், உத்தவ் தாக்கரே.
அப்ப உத்தவ் தாக்கரே என்ன செஞ்சாருன்னா இஸ்லாமியர்களை மட்டும் அழைத்து வைத்து சொன்னாரு, நான் சிஎம் இருக்கு, நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல, நீங்க இங்க போராட்டம் எல்லாம் பண்ண வேண்டியது இல்ல, அப்படி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். அவர் அப்படி ஒரு நல்ல லீடர் அந்த டைம்ல. ஆனா அவங்க பேஸ் பார்த்தா வேற பேஸ், அவங்க அப்பா வேற பேஸ். ஆனா அவர் எவால்வ் ஆகி மாறி வந்துட்டார். அப்ப அவர் அப்படி சொன்னார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி, அது மட்டுமல்ல வக்ஃப் திருத்த சட்டம் வந்தபோது ஐயோ இஸ்லாமியர்களுடைய இத்தனை 1000 கோடி சொத்துக்கள் சிரமப்பட்டு, அதனால யாருக்கும் பிரயோஜனமா இல்லையான்றது வேற கதை. மாசம் மாசம் யாருக்கு இங்க வருமானம் வருது அதுல, அதெல்லாம் இல்ல. ஆனால் ஒரு அடையாள அழிப்பு நடந்து விடுமோ என்று இஸ்லாமியர்கள் பயந்த போது ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையே போராட்ட களமாக மாற்றி இப்படி ஒரு வரலாறு யாரும் படைத்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்ட கோஷங்களை சட்டமன்றத்திலே போட்டு காட்டிய ஒரு முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் என்று சொன்னால் இது வரலாற்றில் இடம்பெற வேண்டிய ஒரு விஷயம், மிக அற்புதமான விஷயம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை, நீண்டகால இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை. என்னை பொறுத்தவரை நான் கல்லூரி காலம் படித்து முடித்த காலத்தில் இருந்து தொடர்ந்து களமாடி, எனக்கு அந்த சிறைவாசிகளுடைய பேரு, அவங்க வீடு முதற்கொண்டு எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு அதுல வந்து நம்ம வெல்வெஸ்டா இருக்கிறோம். அவ்வளவு ஒரு முக்கியமான உயிர்நாடி பிரச்சனை எனக்கு நினைவு இருக்கிறது. தேங்க்யூ. எங்க விட்ட? எனக்கு நினைவு இருக்கிறது இல்ல, இப்போ நினைவு இருக்கா? கவனிச்சுதான் இருக்காங்களா தலைவர்? இல்ல, ஞாபகம் இருக்கு, சும்மா அவர் இன்டராக்ட் ஆகுது. அவரை எல்லாம் கேட்டு பயங்கரமா கேட்டு நல்லா இருந்துச்சு. அப்ப யாரா போன, ஏன் நம்ம வந்து திமுக ஓட்டு போடணும், இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடணும், இல்ல அதான் ஏன் போடணும், இல்ல அது நல்லா சொன்னாங்க சில விஷயங்கள் அப்படின்னு. என்ன சொன்னாங்கன்னு தெரியணும் இல்லையா? அப்ப அதனால ஒவ்வொரு சிறைவாசிகளுடைய விஷயமும் எனக்கு தெரியும். அவங்க குடும்ப பின்னணி, அந்த சட்ட ரீதியாக அவங்களுடைய வழக்கு விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறேன். பிகாஸ் ஐ ஹவ் சம் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் யூஏபிஏ என்ஐஏ கேசஸ்லாம் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டா படிப்பேன். அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். சில வழக்குகள் அப்பியர் ஆயிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நல்லா நினைவிற்கு, அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் போராடிட்டே வரணும். நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போதைய அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா, ஒரு மரியாதை இருக்கு அவர் மேல, ஒரு நல்ல பேசுவார் வச்சு. அப்ப பேசினப்ப நான் இன்னொரு லீடரோட போனேன். அப்ப அவர் பேசுறப்ப சொன்னாரு, நல்லா தான் ரெஸ்பெக்ட் பண்ணாரு, அந்த கருத்தை உள்வாங்கிட்டாரு. அப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னார், உங்க சிறைவாசி முஸ்லிம் சிறைவாசி விடுதலைங்கிறது நியூஸ் செய்தி ஆகல. தப்பா சொல்லல, இப்ப கூட அவர் தப்பா சொல்லல, அவர் சொன்ன செய்தியை சொல்றேன். அப்படியே அத செய்தி ஆகட்டும் பை, அப்ப பாப்போம் அப்படின்னாரு. கொஞ்சம் வேதனையாகவும் இருந்தது இப்படி சொன்னாரு அப்படின்னு. பின்னர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்தது 4 வருஷத்துக்கு முன்னால. அப்போது சில மேடைகளில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கிருஷ்ணகிரியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அவர்கள் மேடையில் இருக்கிறாங்க. திப்பு சுல்தான் பேரவையில் வந்து நான் தொடர்ந்து கலந்து கொண்டு உரை நிகழ்த்துவேன். எல்லா வருஷமும் சீஃப் கெஸ்ட் வேற வேற மாறுவாங்க, உரை நான் கரெக்டா எப்பவுமே போவேன். ஒரு நாள் டாக்டர் செல்லகுமார் இருப்பாரு, ஒரு நாள் லோக்கல் எம்எல்ஏ இருப்பாங்க, ஒரு வாட்டி இப்ப வேற இப்ப இருக்கிற எம்பி இருப்பாரு, கோபிநாத் இருப்பாரு, மாறுவாங்க. இப்ப வந்து நம்ம ஒசூர் தொகுதி எம்எல்ஏ வந்தார் இந்த வருஷம் போகும்போது. அந்த மெயின் சீஃப் கெஸ்ட், பொலிட்டிக்கல் சீஃப் கெஸ்ட் மாறிட்டே இருப்பாங்க. பேசுற சீஃப் கெஸ்ட் நான் வந்து எல்லா வருஷமும் போயிட்டே இருக்கேன். அப்ப போயிருக்கும் போது நான் சொன்னேன், எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, எங்களுக்கு இந்த முஸ்லிம் சிறைவாசிகள் விஷயத்தை வந்து பேசணும் போது நான் பேசிய அல்லது கொடுத்த அழுத்தம் மேபி அவருக்கு சங்கடத்தை கூட கொடுத்திருக்கலாம், அப்ப இருந்த திமுக மாவட்ட கழக செயலாளர். அதன் பிறகு சேலத்திலே ஒரு பொதுக்கூட்டத்திலே சேலம் மாவட்டத்தின் பொருளாளராக ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார் திமுக. அது எந்த கிழக்கு மேற்கு அது தெரியல, ஒரு பொருளாளர். அப்போது நான் பேசும்போது சொன்னேன், முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார், எங்கள் வீடுகளில் ஒருவர் பிரிந்து விட்டதை போன்று. அப்படிதான் வேதனை. முஸ்லிம்களுடைய வீடுகள் எல்லாம் நம்ம வீட்டுல ஒரு பெரிய தலைவர் இல்ல, தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கவலை. நாங்கெல்லாம் வேதனையா இருந்தோம். நீங்க மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, எலெக்ஷன் நேரத்தில்
குணா சார் சன் டிவியில குணா சார் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறார் தேர்தல் நேரத்தில். அப்ப சுத்தி நின்று மாணவர்கள், நம்முடைய இப்போதைய முதல்வர் அப்போது எதிர்க்கட்சி தலைவர், அப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அப்ப மாணவர்கள் கேள்வி கேட்கிறாங்க, நீங்க ரொம்ப வேதனைப்பட்ட விஷயம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நீங்க சொன்னீங்களே, இதை நான் மேடையில சொல்றேன், அப்ப நீங்க சொன்னீங்களே முதல்வர் அவர்களே, எங்கள் தந்தை இறந்து விட்டார், அவருக்கு அந்த பீச் பக்கத்துல வந்து இடம் கேட்டோம், எடப்பாடி மறுத்துட்டாரு, அப்போ நீதிமன்றம் போனோம், ஐயோ நீதிமன்றம் தருவாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிற வேதனையில இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது நல்ல வேளையாக நீதிமன்றம் வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்துருச்சு, அனுமதி கொடுத்துருச்சு, இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பனோன்னு தெரியல என்று இப்படி கைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் கலங்கினீர்கள். நான் மேடையில் சொன்னது, கலங்கினீர்களே முதல்வரே, உங்கள் தந்தையரின் இழப்புக்காக ஒரு பிள்ளையாக நீங்கள் கலங்கினீர்களே, எங்கள் பிள்ளைகளுக்காகவும் கலங்குங்களேன். எங்கள் வீட்டு பிள்ளைகளும் எங்கள் தந்தை எப்போது வருவார், 10 வருஷமா சொல்றான் வெளிநாட்டில் இருக்கிற ஜெயில இருக்கிற சொல்ல முடியாது, பிள்ளைங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் சொல்லியாச்சு. எங்க பிள்ளைங்க எல்லாம் எங்களை கேக்குது, அவங்க அப்பா வெளிநாட்டில் இருந்தாரு 10 வருஷத்துல வந்துட்டாரு, அவங்க அப்பா வெளிநாட்டில் இருந்தாரு 15 வருஷத்துல வந்துட்டாரு, அவங்க அப்பா வெளிநாட்டில் இருந்தாரு 18 வருஷத்துல வந்துட்டாரு, 22 வருஷமா போகுது, அந்த பாழாய் போன வெளிநாடு எங்கதான் இருக்குது தம்மா, எங்கள் அப்பா எப்பொழுதுதான் வருவார் என்று எங்கள் பிள்ளைகள் பேசுவதையும், உங்கள் தந்தைக்காக கலங்கிய ஒரு பிள்ளையாக கலங்கிய முதல்வர் அவர்களே, எங்கள் பிள்ளைகளுக்காகவும் கலங்குங்களேன் என்று நான் பேசியது அங்கிருந்தவர்கள் அனைவரும் அழுதார்கள், நானும் அழுதேன், அங்கிருந்தவர்களும் அழுதார்கள். ஆனால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக அவர் செய்து வேதனைப்பட்டார். ஆனால் மக்களின் குமரல்களை உள்ளங்களை கேட்கும் ஒரு தமிழக முதல்வரை பெற்ற இந்த மாநில அரசு, அத்தனை இஸ்லாமியர்களும் விடுதலை செய்து காட்டிய ஒரே அரசு தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழக அரசு. முழு விடுதலைக்கு காத்திருக்கிறோம், ஆனா யாரும் சிறையில் இல்லை. யாருக்கு வாய்ப்புள்ளவர்களுக்கு, தகுதி உள்ளவர்களுக்கு முழு விடுதலை, சில பேருக்கு நிரந்தர பரோல். அன்றைக்கு பேசிய போது அது நடக்கவில்லை. எங்கோ ஒரு மேடையில் நின்று கொண்டு குமரும் கதரும் ஒரு இஸ்லாமியனின் கதறலை கூட தன்னுடைய காதுகளால் கேட்கக்கூடிய ஒரு திறம்மிக்க முஸ்லிம் சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை புரிந்த இந்தியாவின் முதன்மை முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த தமிழக சமூகம், முஸ்லிம் சமூகம் மறக்காது. ஒரு மார்க்கம் படித்த மௌலவியாக ஐ நெவர் எக்ஸாஜரேட் லீடர்ஸ். அதிகப்படுத்தி பேசுவது நம்முடைய வழக்கம் அல்ல, அது முறையும் அல்ல. நடந்திருப்பதை மட்டும் சொல்கிறேன். பீகாரில் நான் எதை கண்டேனோ அதை சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு தலைவர் என்பவர் உணவளிப்பதில் தாயாக இருக்க வேண்டும், உரிமை தருவதில் தந்தையாக இருக்க வேண்டும், உயர்வு தருவதில் குருவாக இருக்க வேண்டும், உணர்வூட்டுவதிலும் உயிர் காப்பதிலும் ஒரு தலைவராக இருக்க வேண்டும். இந்த அத்தனை தகுதிகளையும் படைத்த ஒரே முதல்வராக தமிழகத்தின் முதல்வர், நம்முடைய முதல்வர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரூவன். ஏனென்றால் உணவளிப்பதில் தாயாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தமிழக முதல்வருடைய மதிய உணவு திட்டம், படிக்க செல்லும் மாணவர்களுக்கு பிரைமரி ஸ்கூல் அக்ராஸ் தி ஸ்டேட் படிக்க செல்லும் மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான திட்டம். உரிமை தருவதில் தந்தையாக இருக்க வேண்டும் என்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று பெண்களுக்கு உரிமை தரக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு தந்தையாக நின்று மகளிருக்கான உரிமை தொகையை தருகிறார்கள். இதை நான் ஒரு சாதாரண ஒரு குரோக்ல போட்டீங்கன்னு வைங்களேன், இன்டர்நெட்ல போட்டு செக் பண்ணீங்கன்னா அவன் சொல்லுவான் 1.15 கோடி பெண்கள் இந்தியாவிலேயே தானாக சிந்தித்து ஒரு மாநிலத்தில் ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நேசையர் சொல்றவன் 1000 சொல்லிட்டு போட்டோம், 1,15,00,000 பெண்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய ஒற்றை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது வரலாறு. அதே போல உரிமை பயணம் எங்க ஸ்டேட்ல இருக்கு, காங்கிரஸ் ரூல்டு கர்நாடகால இருக்கு, பெருமையான விஷயம். இங்க வந்தது பிறகு அங்க, ஆனா அதுலயும் தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா, யாருக்காவது தெரியுமா? இதே ஸ்கீம் உரிமை பயணம், விடியல் பயணம் எங்க இருக்கு? கர்நாடகால இருக்கு. நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு இதே நல்ல ஸ்கீம் தானே, அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, எங்க கவர்மெண்ட் இருக்கக்கூடிய கர்நாடகால ஆதார் கார்டு காட்டணும், அவங்க கர்நாடகாவின் பெண்ணாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் நீங்கள் விடியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வெறும் பெண்ணாக இருந்தால் போதும், அது எந்த நாட்டு பெண்ணாக இருந்தாலும் போதும், பரவாயில்ல, நீங்கள் பெண்ணாக இருந்தாலே போதும். எவ்வளவு பெரிய புரட்சிகரமான சாதனையை செய்த ஒரு மண்ணில் பெருமை மிகுந்த முதல்வரோடு பயணித்து அந்த பெருமை மிகுந்த
முதல்வரோடு, கண்ணியம் மிகுந்த அந்த முதல்வரோடு பீகார் மண்ணுக்கு சென்று ஒத்த வார்த்தை, உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு, இது என்ன பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இல்ல ஒரு பெரிய நம்ம சீமான் பேசுற மாதிரி அதுவா, இல்ல தனக்கு தானே சொல்லிக்கிட்டு மாறுபடுறாரு விஜய், நான் எதுகை முனையா பேச மாட்டேன்னு சொல்லி திரும்ப அவரே எதுகை முனையா பேசுறாரு, அந்த மாதிரி ஒரு பெரிய கவிதையா? ஒண்ணுமே இல்ல. நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் ஒண்ணு சொல்றார், உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு 2000 கிலோமீட்டர் கடந்து நான் வந்திருக்கிறேன். நான் கிரௌட பார்க்கும் போதே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா மேடையில் அட்டன் பண்ற நமக்கு தெரியும்ல, அந்த வேவ் லென்த் தெரியும்ல அவங்க எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு. அப்படியே சும்மா அப்படியே ஆறு பறிச்சு நிக்கிறான், என்னமோ சொல்றாரு, டே சீக்கிரம் சொல்லி தொடான்னு நிக்கிறான் அந்த மக்கள், என்ன சொல்றாருன்னு சொல்றான் அப்படின்னு. அப்ப आप सबको देखने के लिए मैं 2000 किलोमीटर पार करके आया हूं சொன்னதுதான் தாமதம். மக்கள்கிட்ட அன்பு பாத்தீங்களா? உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு 2000 கிலோமீட்டர் கடந்து நான் வந்திருக்கிறேன் என்று எங்கள் முதல்வர் உங்களை பார்த்து சொல்கிறார், பீகார் மக்களே என்று சொன்னவுடன் அவர்களுடைய உள்ளத்திலே நமக்கு உணவளிக்கும் ஒரு முதல்வர் வந்திருக்கிறார், நமக்கு உறைவிடம் தரும் முதல்வர் வந்திருக்கிறார், நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் முதல்வர் வந்திருக்கிறார். நமக்கு எதிராக ஒருவன் ஆயுதத்தையோ வன்முறையோ கையாண்டால் அவனை தேச பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்து நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முதல்வர் வந்திருக்கிறார் என்பதை பீகார் மக்கள் தங்களுடைய ஆரவாரத்தின் மூலமாக, எழுச்சியின் மூலமாக வரவேற்றார்கள். இதான் வரலாறு. அதுக்கப்புறம் அதெல்லாம் the rest is history, அவ்வளவுதான். அந்த ஒத்த எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அப்பா, ஏன்னா ஒரு தலைவர் யாராவது பேசுறாங்க, அவரு பேசுற பேச்சுக்கே மரியாதை இல்லைன்னா நீ பண்ற டிரான்ஸ்லேஷனுக்கு என்ன மரியாதை போயிடுவாங்க இல்லையா? அவங்க பேசி அதை நம்ம ரிசீவ் பண்ணி சொல்ற வரைக்கும் வெயிட் பண்றான்னா இட் இஸ் எவிடென்ட் the people were ready to welcome our chief minister. Our chief minister is not only famous inside Tamil Nadu, he is a pan India star, he is a national figure. ஒட்டுமொத்த தேசமும் எதிர்பார்க்கும் ஒரு மிக பெரும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய முதல்வரின் கரத்தை பிடித்து, ஒரு அண்ணனின் கரத்தை பிடித்து அழைத்து செல்வதை போல அழைத்து சென்று ஒரு மிகப்பெரிய வாக்கு அதிகார யாத்திரையில் கலந்து கொண்டு நரேந்திர மோடி அண்ட் கோ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டிற்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே அந்த பொதுக்கூட்டத்திலே உரை நிகழ்த்தி அந்த மக்கள் அதை ரிசீவ் பண்ற காட்சியில் இடம்பெற்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வாய்ப்பாக நான் கருதினேன். எனவே ஒரு தலைவர் உணவளிப்பதில் தாயாகவும், உரிமை தருவதில் தந்தையாகவும், உணர்வு தருவதில், உயர்வு தருவதில் குருவாகவும் இருப்பார். அப்படித்தான் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது தமிழக அரசு. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ஹையர் எஜுகேஷன்ல யாரெல்லாம், ஏன்னா எனக்கு தெரிய இந்தியாவில் இப்படி யாரும் பண்ண முடியாது, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்கள் பேர்ல பண்ணா, பெண்கள் பேர்ல லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா, லேண்ட் ரெஜிஸ்டர் பண்றது பெண்கள் பேர்ல இருந்துச்சுன்னா, if I am right 1% நினைக்கிறேன் கன்செஷன், if I am right 1% கன்செஷன். எங்கெங்க போய் இதெல்லாம் மறைப்பதற்குத்தான் இந்த ஃபால்ஸ் மீடியா, ஃபேக் மீடியா ப்ரொபகேஷன். ஒரு பக்கம் அப்படி சொல்றேன், நம்முடைய துணை முதல்வர் பேசாத பேச்சை பேசியதாக சொல்லி இந்தியா முழுக்க வழக்கு. ஒருத்தன் கேட்டா என்ன தகுதி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு? நான் சொல்கிறேன், ஒருவருக்கு பிள்ளையாக பிறப்பது எப்படி ஒருவருக்கு பிள்ளையாக பிறப்பதே ஒருவருக்கு தகுதியாக ஆகாதோ, அது போலத்தான் ஒருவருக்கு பிள்ளையாக பிறப்பதே அவருக்கான தகுதி இழப்பாகவும் ஆகாது. அப்ப என்ன செய்யணும்? உழைக்கணும். ஏண்டா என்ன தகுதி இருக்கு, என்ன தகுதி இருக்கு, குடும்ப ஆட்சி என்று கேட்கின்ற நடிகர் விஜயை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்தியா முழுக்க தன்னுடைய ஒற்றை பேச்சுக்காக இந்தியா முழுக்க வழக்கு வாங்கிய ஒரு தலைவர் நம்முடைய தமிழகத்தின் துணை முதல்வர் அவர்கள். பேசாத பேச்சுக்கு அப்படின்னா நீ வாங்கு, ஒரு இடமா போய் இறங்கி பார் தெரியும். அப்போ இந்த ஃபால்ஸ் மீடியா எப்படி ப்ரொபகேட் பண்றான்? இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் பெண்கள் பெயரில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 1% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கன்செஷன் உள்ள ஒற்றை மாநிலம் தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போல அன்பு கரங்கள் திட்டம் செப்டம்பர் 2025 நிறுவப்பட்ட திட்டம். அதிலே ஆர்பனாக இருக்கக்கூடிய, அனாதைகளாக இருக்கக்கூடிய அல்லது ஆபத்தான சூழ்நிலை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வி இடைபட்டு விடாமல் அவர்களுடைய கல்வியை தொடர்வதற்கு அன்பு கரங்கள் திட்டங்களை தந்த உணர்வுகள் தருவதிலே ஒரு குருவாக, உயர்வை தருவதில் ஒரு குருவாக நம்முடைய தமிழக முதல்வர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே உயர்வு தருவதிலே, உணர்வூட்டுவதிலும், உயிர் காப்பதிலும் ஒரு தலைவராக நம்முடைய தமிழக முதல்வர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி அத்தனை பக்குவமும் கொண்ட ஒரு தலைவர் என்பதனால் தான் அந்த தலைவர்
வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டு நீங்க பாருங்க, ஆல்ரெடி எல்லா ஸ்டேட்ல இருந்தும் சிஎம்ஸ் நிறைய சிஎம்ஸ் போயிட்டாங்க. எங்க காங்கிரஸ் உள்ள சிஎம்ஸ் நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது என்னும் பொழுது இந்த வாக்கு திருட்டில் ஈடுபட்ட ஞானேஷ்குமார் போன்றவர்கள் வாக்கு திருட்டின் மூலமா எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இந்த வாக்கு திருட்டு அம்பலப்படுத்தப்பட்டவுடன் வாக்கு திருட்டை பத்தி மக்கள் தான் போயிருச்சு. அமித்ஷா பேசுறாரு, பீகாரில் ராகுல் காந்தி நடந்து போறாரு, அவருக்கு மக்களுக்கு யாருக்கும் தெரியல அவர் என்ன பண்றாருன்னு, உங்களுக்கு யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே டோட்டல் பப்ளிக் சொல்றான் வாக்கு திருட்டு அப்படின்னு கத்துறான். எல்லாரும் யாருக்கும் தெரியாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அந்த சொன்னதுக்காகவாவது சொல்லாம இருந்திருக்கலாம். எல்லாரும் சொல்றான் மக்கள்கிட்ட போயிருச்சு. அப்ப இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் திட்டமிட்டு தங்களுடைய பிஎல்எஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பூத் லெவல் ஆபீசர் செய்ய வேண்டிய வேலையை, அரசின் அலுவலர்கள் செய்ய வேண்டிய வேலையை தங்களுடைய கட்சி ஆட்களை உள்ளே அனுப்பி கனக்கச்சிதமாக தங்களுக்கு வாக்களிக்காதவருடைய பெயர்களை நீக்கி இருக்கிறார்கள். என்னதான் உச்சநீதிமன்றம் 1000 கட்டளைகளை போட்டு மிக தெளிவாக எல்லாருடைய பெயரையும் பட்டியல் போட்டு வைக்கணும் என்று சொல்லி இருந்தாலும் அதை இன்னி வரைக்கும் திமிரு பிடித்த தெனாவட்டு பிடித்த எலெக்ஷன் கமிஷன் 65 லட்சம் பேர் இன்னும் வெளியிடவே இல்லை. கேட்டா அது அப்ராக்சிமேட்டான கணக்கு. 65 லட்சம் ஒன்றும் இல்லவே இல்லை. உச்சநீதிமன்றம் சென்றும் ஒரு தீர்வு பெற முடியாத ஒரு விஷயமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நேர் கதவின் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பாரதிய ஜனதா கட்சியை தேசிய அளவில் எதிர்ப்பதற்கு எங்களுடைய ஒரே தீர்வு காங்கிரஸ். ஆனால் RSS சித்தாந்தத்திற்கு மாற்று மருந்து இந்த இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிடமும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்பதுதான் வரலாறு. அதுக்கு ஒரு மாத்து மருந்து இருக்குது. இதை மாத்த முடியும். ஏன் பிடிச்சிட்டு நிக்கிறான்? 200 ரூபாய் ஊப்பி ஒண்ணுவான். இதுவரைக்கும் நான் இருக்கிற கட்சியிலே நான் நயா பைசா வாங்கினது இல்ல. இதுல திமுக எல்லாருக்கும் 200 ரூபாய் கிரெடிட் பண்ணுமா? சொல்றான்ல, பணம் வாங்கிட்டு பேசுறான், பதவிக்காக பேசுறான். இது ஒரு சித்தாந்த போர். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்தார், இது ஒரு சித்தாந்த போர். From now onwards it is not going to be BJP versus Congress. From now onwards it is going to be Congress versus RSS. இது ஒரு சித்தாந்த போர். இந்த தேசத்தை மத ரீதியாக துண்டாடி, இந்த தேசத்தை ஜாதிய ரீதியாக துண்டாடி, இந்த தேசத்தை பிளவு பிரிவுகளாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய RSS என்னுடைய கடைசி மூச்சு உள்ளவரை எதிர்ப்பேன் என்று சொன்ன தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு என்னுடைய சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக நான் அண்ணனாக ஏற்றுக்கொண்ட எங்களுடைய அண்ணன் என்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியால் பாராட்டப்பெற்ற நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களோடு இந்த சித்தாந்த போரில் அநீதிகளுக்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக உறுதியாக நிற்கிறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்க சகோதரன் வருண் காந்தி, திரும்ப காங்கிரஸுக்கு வர மாதிரி தெரியுது. பாரத் ஜோடோ யாத்திரையில் இருக்கார் தலைவர் ராகுல் காந்தி. அப்ப கேக்குறாங்க, உங்க சகோதரர் வருண் காந்தி, யுவர் பிரதர் வருண் காந்தி இஸ் லைக்லி டு ஜாயின் காங்கிரஸ், will you welcome and accept him? கேக்குறாங்க பத்திரிகையாளர்கள். அவரை நீங்க வெல்கம் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? உறவுக்காரர்களில் தம்பி முறை வேணும் வருண் காந்தி. தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், வருண் காந்தி is someone who affiliates RSS. வருண் காந்தி RSS ஐ ஆதரிக்கக்கூடியவர். அவர் கட்சி ரீதியாக என்னுடைய கட்சிக்கு வருவதாக இருந்தால் அது வேற விஷயம். ஆனால் வருண் காந்தி is someone who affiliates RSS. There is no space for someone who affiliates RSS in Congress. யார் ஒருவர் RSS ஐ அங்கீகரித்து இருக்கிறாரோ அவருக்கு காங்கிரஸில் இடமில்லை என்று சொன்னார். அதே போலத்தான் சமீப காலத்திலே நம்முடைய முதல்வர் தமிழிலே பேசியது ஏஐலே ஜெனரேட் ஆகி வந்துச்சு ஒரு அற்புதமான வீடியோ. ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்விக்கூடங்களும் பள்ளிக்கூடங்களும் பகுத்தறிவு கல்விகளை மட்டுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். இங்க சூப்பர்ஸ்டிஷியன்ஸ், அறிவியலுக்கு எதிராக, அறிவுக்கு எதிராக புகட்டப்படும் எந்த கல்விக்கும் தமிழகத்திலே இடம் இல்லை. அப்படி யார் அறிவுக்கு எதிராக, அறிவியலுக்கு எதிராக தமிழகத்திலே பள்ளிக்கூடங்களிலே கல்விக்கூடங்களிலே செயல்படுகிறார்களோ இந்த அரசு அவர்களை வேடிக்கை பார்க்காது, அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் என்று ஒட்டுமொத்த இந்தியாவில் அறிவு பகலவனாக திகழக்கூடிய ஒற்றை அரசாக நம்முடைய தமிழக முதல்வர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது வரலாறு. அது வரலாறு. எனவே இந்த காலகட்டத்தில் தேசிய அளவிலே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி, மாநில அளவிலே நம்முடைய முதல்வர், இந்த இரு சக்திகளையும் பெற்ற ஒரு அற்புதமான காலகட்டத்தில் வாழ்ந்ததற்கு பெருமைப்படுகிறேன். அந்த இரு தலைவர்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு 5 நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து புலகாங்கிதம் அடைகிறேன். அந்த வாய்ப்பின் மூலமாக
உங்களையும் வந்து சந்தித்து எப்படியெல்லாம் இந்த தேசத்தில் அழிச்சாட்டியங்களை திருட்டுத்தனங்களை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது என்பதை என்னால் இயன்றவரை அம்பலப்படுத்தியதில் மகிழ்ச்சி அடைகிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வேறு சின்னமே தெரியாது என்ற அளவுக்கு எங்க அப்பா செவத்துல எட்டி பார்த்து சொன்னாரு, பெயிண்ட்ல வரைய போறிய, என்ன வரைய போற அப்படின்னு கேட்டாரு. இல்லங்க உதயசூரியன் வரைய போறேன் அப்படின்னு சொன்னாரு. நீ உதயசூரியன் வரையாதா இருந்தா அதை மட்டும் நான் அலோவ் பண்றேன் அப்படின்னு என்னுடைய தந்தையார் சொன்னார். அன்றைக்கு இந்த சிந்தனையிலே நின்ற சின்னம் தான் உதயசூரியன் சின்னம். இந்த இஸ்லாமியர்கள் அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன செய்தார் என்பது என் போன்ற சிறுவர்களுக்கு தெரியாது. நாங்கள் பார்த்தவரை அது எங்களுடைய சிஏஏ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வக்ஃப் திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, கட்டாய பதிவு திருமண சட்டமாக இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் சிவில் கோட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இப்போது சமீபத்திலே இடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அத்தனையிலும் நம்பி இருக்கிறோம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நான் குவைத்திலே சென்றிருந்த போது மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் வந்திருந்தார் சிறப்பு விருந்தினரா. அங்கேயும் சொன்னேன், லைன்ல அந்த சேலம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி பேராசிரியர் அவர்கள் இருக்கும்போது சொன்னேன். அப்போதே அந்த அரங்கத்தில் இருந்த குவைத்தில் பணிபுரியக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் தமிழ் சார் இருந்தாங்க. அப்ப அவர்கிட்ட சொன்னேன். அப்ப எனக்கு பின்னால் உரையாற்றிய மரியாதைக்குரிய எம்எல்ஏ பேராசிரியர் அவர்கள் சொன்னாங்க, கமிஷன் அறிக்கை, அது ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் கமிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க சிறைவாசிகள் விடுதலை பற்றி. அந்த கமிஷன் அறிக்கை தயார் செய்வதற்கு அனுப்பி இருக்கிறார்கள். அது அனுப்பப்பட்ட அந்த தயார் செய்யறதுக்கு ஆரம்பத்திலேயே அந்த ஜட்ஜுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு ஜஸ்டிஸுக்கு. இப்ப சீராய் வந்துட்டாரு. நான் முதல்வரை பேராசிரியர் சொன்னது குவைத்துல, நான் முதல்வரை சந்திக்க சென்றேன். பாருங்க, ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவர் என்ன கோரிக்கையை கொண்டு வருகிறார். நான் முதல்வரை சந்திக்க போனேன். என்னை பார்த்ததும் முதல்வர் சொன்னார், ப்ரொஃபசர் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரியும், அது பரிசீலனை இருக்கு, இந்த அரசு அதை செய்யும் என்றார், நிச்சயமாக அது நடக்கும் என்று நம்புகிறேன் என்று அவர் சொன்னார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அதை நிறைவேற்றி காட்டிய முதல்வராக நம்முடைய முதல்வர் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே ஒட்டுமொத்த தேசம் காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இந்தியா கூட்டணியிலே குறிப்பாக நம்முடைய திமுகவினே நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை ஆதரித்து நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த தேசம் காக்கவும், இந்த சுதந்திரம் போற்றவும், இந்த வரலாற்றிலே நாம் சரியான பக்கத்திலே இடம்பெறவும், to secure a proper and right place in the right part of the history, we must support DMK and the India Alliance என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.